வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, நான், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெப்பர் சிக்கன் கிரேவி பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு லோ ஃப்ளேம்ல 4 நிமிஷத்துக்கு வறுக்கணும். வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிய போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு அது கூட அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். தக்காளி வதங்கிய பிறகு அதுல வெட்டி வச்சிருக்கிற 500 கிராம் சிக்கனை சேர்க்கணும். கூடவே அரைச்சு வச்சிருக்கிற மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ஒரு மூடிய வச்சு மூடி 20 இருந்து 30 நிமிஷத்துக்கு வேக விடணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். நீங்க இங்க தேங்காய் பாலுக்கு பதிலா தேங்காயை அரைச்சு அப்படியே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பையும் அரைச்சு சேர்த்துக்கலாம். கிரீமியா வேணும்னா கிரீமையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.